ரெண்டு ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம சத்சங்க ஆரம்பிக்கலாம். ஒன்று இந்த குரு பரம்பராக்கு நம்ம பண்ணுற பிரார்த்தனை. சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். சதாசிவனை தொடங்கி சங்கராச்சாரியர் வழியாக மத் ஆச்சாரியா என்னுடைய டீச்சர் வரையில் இருக்கும் இந்த குரு பரம்பரையை நான் நமஸ்கரிக்கிறேன். அதோட அர்த்தம். அடுத்தது சகனாவது சகனௌ குணத்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினௌ அதீதமஸ்து மாவித்விஷாவகை. இது டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற பிரார்த்தனை பகவான் கிட்ட. என்னன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். ஏன் கம்யூனிகேஷனும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க, இந்த படிப்பு படித்து முடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் முக்கியம் இல்லையா? ரெண்டு பேருக்குள்ள எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது, மிஸ் கம்யூனிகேஷன் வந்துடக்கூடாது. டீச்சர் சொல்கிறதுல எதுவும் மிஸ் கம்யூனிகேட் ஆகிடக்கூடாது, ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிறதுல எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்கான ஒரு பியூட்டிஃபுல் பிரார்த்தனை. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சொல்லிட்டு ஆரம்பிப்போம். சொன்னதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணுறோம். இன் டியூ கோர்ஸ் நீங்களே கற்றுக்குவீங்க. கீதா ஏன் படிக்கணும்? கீதானால கீதா படிக்கணும் அப்படின்னா GITA. அதுதான் அந்த கார்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்தது இல்லையா? கீதா ஏன் படிக்கணும் அப்படின்னாக்க, கிரேட்டஸ்ட் நாலேஜோட சோர்ஸ். எல்லா நாலேஜையும் எது தலையாய நாலேஜாக இருக்கோ அந்த நாலேஜோட சோர்ஸாக இருக்கிறதுனால கீதாவை படிக்கணும். அதுக்கப்புறம் வேற எதுக்காக கீதா படிக்கணும் அப்படின்னாக்க, எனக்கு வாழ்க்கையை நோக்கி ப்ராப்பர் ஆட்டிடியூடை அது வளர்க்கறதுனால, இட் இன்கல்கேட்ஸ் ரைட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மை லைஃப், டுவர்ட்ஸ் திஸ் வேர்ல்டு அண்ட் டுவர்ட்ஸ் ஆல் த ஒர்க் ஐ டூ. அதனால கீதா படிக்கணும். ஸோ GIH. T எதுக்காக கீதா படிக்கணும் அப்படின்னா, என்னுடைய எல்லா துக்கங்களுக்கும் அது முற்றுப்புள்ளி இருக்கிறது.
துக்கங்கள் மட்டும் இல்லை, துக்கம் ஏன் ஏற்படுறது அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ்னாலையும் கான்ஃப்ளிக்ட்னாலையும் ஏற்படுறது. அதனால் இந்த நாலேஜ் என்ன பண்ணுறது, கிரேட்டஸ்ட் நாலேஜ்னு சொன்னோம் இல்லையா. அண்ட் என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் லைஃப், மை ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க், மை ஓரியன்டேஷன் டுவர்ட்ஸ் த வேர்ல்டு, இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுனால என்ன ஆகுறது, அதனுடைய விளைவாக இட் டெர்மினேட்ஸ் ஆல் சாரோ, கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஸோ GITH. ஏ எதுக்கு அப்படின்னாக்க சாரோ, கான்ஃப்ளிக்ட், கன்ஃபியூஷன் எல்லாம் நீங்கள் எடுத்தோம்னா என்ன இருக்கும், பாக்கி என்ன இருக்கும், சந்தோஷம், ஆனந்தம், அதுதானே இருக்கும். therefore it amplifies joy and happiness அப்படின்னு பார்த்தோம். அதனால GITA, why should I study Gita? I study Gita for Gita. அதனால படிக்கிறேன். இப்போ இந்த சத்சங் சீரீஸை நம்ம எப்படி எடுத்துட்டு போகலான்னு யோசிச்சதுன்னா, why should I study Gita அப்படிங்கிறது முதல் டாப்பிக்காக பார்த்தோம். மாதத்துக்கு ஒரு தடவை சத்சங் பண்ணுறதுனால என்ன தோணிதுன்னா, எவ்ரி மந்த் நம்ம மீட் பண்ணுறச்சே கீதாவை ஒட்டி இருக்கிற, கீதா மூலமாக விளக்கப்படுகிற ஒரு டாபிக், அந்த டாபிக் எடுத்து அந்த சத்சங்க்கு நம்ம வந்தோம்னா அந்த டாபிக் சம்பந்தமாக நமக்கு எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கலாம் அந்த ஒரு சத்சங். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னியோட சத்சங், இன்னைக்கு எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கை முறை, வே ஆஃப் லைஃப். வாழ்க்கையை வாழ்வதற்கான முறை அப்படின்னு சொன்னாக்க தர்மா அப்படின்னு அர்த்தம். தர்மா அப்படின்னு சொன்னா நம்மளோட வேதிக் ட்ரெடிஷன்ல யூனிக்னஸ் என்ன, நம்மளோட வேதிக் ட்ரெடிஷன்ல அப்படின்னாலே மற்ற ட்ரெடிஷன்ல இல்லாத, உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாத, மற்ற ட்ரெடிஷன்ல இல்லாத ஒரு யூனிக் விஷயம் நம்மளோட பாரதிய கலாச்சாரத்துல, நம்மளோட சனாதன தர்மத்துல என்ன இருக்கு. ஏன்னா நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, சனாதன தர்மம் இஸ் அ வே ஆஃப் லைஃப். அது என்ன வே ஆஃப் லைஃப், என்ன வே ஆஃப் லைஃப் அப்படின்னாக்க ரிலிஜியஸ் வே ஆஃப் லைஃப். நமக்கு சமய வாழ்வை கொடுக்குறது. அண்ட் நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தோம்னா இட் இஸ் கவர்ன்டு பை அ ரிலிஜியஸ் ட்ரெடிஷன். ரிலிஜியனை நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணவே முடியாது. நம்ம பெருசாக பூஜை பண்ணி, பெருசாக கோவில் போய், பெரிய அளவில் ஆழ்வார்கள், நாயன்மார்கள் மாதிரி பக்தி பொங்கி நம்ம வாழாட்டியும், சமயம் அப்படிங்கிறது, ரிலிஜியன் அப்படிங்கிறத அட் வேரியஸ் லெவல்ஸில் இருக்கலாம் நம்மளுடைய பக்தி. ஆனால் ரிலிஜியன் அப்படிங்கிறத நம்மளோட வாழ்க்கையிலேருந்து பிரிக்கவே முடியாது. நம்ம கலாச்சாரத்துல எல்லாம் பை மிஸ்டேக் யார் மேலேயான நம்ம கால் பட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் அக்ராஸ் பாரதம் இதை நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. நம்மளுடைய ட்ரெடிஷன், நம்மளோட ரூட்ஸ், நம்மளுடைய ஜாதி, நம்ம ஃபாலோ பண்ணுற கல்ச்சர், இந்த ஆத்து சம்பிரதாயம்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் நிறைய சப்செக்ட்ஸ் இருக்குது சொசைட்டியில். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், லாங்குவேஜ், இவா அவா, இந்த பக்கம் அந்த பக்கம் எத்தனை இருந்தாலும் சில அடிப்படையான விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அதில் ஒன்று இந்த ரிலிஜியஸ் விஷயம். தர்மா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க சமய வாழ்க்கை முறை. சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய வேறு எதில் இருக்கு அப்படின்னா சமய வாழ்க்கை முறையில் இருக்கு, ஆர் ரிலிஜியஸ் வே ஆஃப் லைஃப். அப்படி சொல்லிட்டா இதில் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் இன்னைக்கு. இதில் 3 விஷயம், மொத்தம் 4 விஷயம் இருக்கு. அதில் முதல்ல 3 விஷயத்தை எடுத்துப்போம். 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் எது அப்படின்னா, நம்ம ரிலிஜியஸ் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னாலே மைண்டுக்கு டக்குன்னு வருது எதுன்னா சடங்குகள், ரிச்சுவல்ஸ் இல்லையா. காலப்போக்கில் இந்த ரிச்சுவல்ஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு டேக் மாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் தி இன்டர்வென்ஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் அண்ட் தி அட்வென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம், ரிச்சுவல்னு சொன்னாலே எல்லாருக்கும் அது ஐ டோன்ட் லைக் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு அந்த ஒரு
ரிச்சுவல்னு சொன்னாலே ஒரு மாதிரியான ஒரு கசப்பான ஒரு தன்னை பின்தள்ளிக்கிறதுக்கான தன்னை அதுலேருந்து டிவைட் பண்ணிக்கிறதுக்கான as though it is a wrong thing to do, as though it is a wrong way to live, as though it is not the intelligent way to live, as though it is not being rational. இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்கு. ரிச்சுவல் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சடங்குகளை வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாம போனதுனால என்ன ஆயிடுதுன்னா அண்டர் எஸ்டிமேட் ஆயிடுது இந்த சடங்குகளினுடைய மதிப்பு. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் தர்மா ரிச்சுவல் அப்படிங்கிறது. அதாவது நிறைய இம்பார்ட்டன்ட் பர்பஸ் இருக்கு சடங்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பர்பஸ் என்ன, த மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் எனக்கும் பகவானுக்கும், நான் எனக்குன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் சரியா, தனக்கும் பகவானுக்கும் உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நரிஷ் பண்றதுக்காக, வளர்த்துக்கிறதுக்காக, இன்னும் ஆழப்படுத்திக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் ரிச்சுவல் அப்படிங்கிறது. வேறு எதுக்குமே இல்லை. ரிச்சுவல்ஸ் ஆர் only to nourish the relationship between me and God. Now why should I do it? Why should I nourish the relationship? That can be a question. Yeah. Two reasons. ரெண்டு காரணத்தினால my relationship with Ishvara has to be nourished. Reason number one, it is the most fundamental relationship. ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னாக்க எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற ரிலேஷன்ஷிப். இட் இஸ் நாட் தட் எனக்கு மட்டும்தான் பகவான் இருக்கு, இவாளுக்கெல்லாம் பகவான் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் பகவான் இஸ் அவைலபிள், இன்னொரு சமுதாயத்துக்கு பகவான் அவைலபிள் இல்லை, அப்படிலாம் கிடையாது. ஆர் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும்தான் பகவான் அவைலபிள், அனிமல்ஸ்க்கெல்லாம் பகவான் அவைலபிள் இல்லை அப்படின்னும் கிடையாது இல்லையா. இட் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பூமியில பிறந்த அனைத்து உயிருள்ள உயிரற்ற அனைத்து விஷயங்களுக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் உண்டு. இது பாயிண்ட் நம்பர் ஒன். therefore எனக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது உறுதியான விஷயம். ரெண்டாவது, இட் இஸ் த மோஸ்ட் எட்டர்னல் ரிலேஷன்ஷிப். எட்டர்னல் ரிலேஷன்ஷிப்னா என்ன, சும்மா இப்போ நேற்றுக்கு இன்னைக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் இல்லை, இது காலகாலமா இன்ஃபேக்ட் ஜென்மாந்தரமா தொடர்ந்து வர ரிலேஷன்ஷிப். இந்த ஜென்மத்தில் வேணா எனக்கு அப்பா அம்மா ஸ்பவுஸ் ஃபேமிலி சில்ட்ரன் நெய்பர்ஸ் எல்லாம் வேற வேறையா இருக்கலாம். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூஸாக எனக்கு எல்லா ஜென்மத்திலிருந்தும் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னா அது எனக்கும் பகவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். therefore ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்று என்ன, அடிப்படையான ரிலேஷன்ஷிப் எனக்கும் பகவானுக்கும், இன்னொன்று காலத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப். மற்றதெல்லாம் இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப். இட் கேன் பி ஃபார் அ வெரி ஷார்ட் டைம். ஒரு ஆஃபீஸில் சேர்ந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேர்ந்தோன்னா அந்த பீரியடுக்கு மட்டும் அவளோட நம்ம பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அவள் எங்கே இருக்கா எது இருக்கான்னு டச்சில் கூட இருக்க மாட்டோம். மற்ற எல்லா ரிலேஷன்ஷிப்போட நல்லா இருக்குன்னா ஓகே, ஏதாவது ப்ராப்ளம்னா உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னா 40 வருஷமாக பார்க்க கூட இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை, அதுவும் எங்கேயாவது யூஎஸ் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சது, பார்க்க கூட முடியாது ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தாலும் இல்லையா. திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் கண்டினியூஸ். ஸோ எனக்கும் பகவானுக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, கிரியேட்டர் கிரியேட்டட் இல்லையா. Creator created relationship. He is the cause and I am his product. இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கு. யாரும் இதை மறுக்கவே முடியாது. நான் வேண்டான்னு சொன்னாலும் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு. திஸ் இஸ் த ட்ரூத் இல்லையா. அதனால நான் வேண்டாம், நம்பாத, எப்படி இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார் அ ஃபேக்ட் இருக்கு. therefore ரெண்டு ரீசன்னால பகவானோட ரிலேஷன்ஷிப்பை நான் நரிஷ் பண்ணியே ஆனோம். ஓகே, இதுக்கு பேரு காரிய காரண சம்பந்தா. ஜஸ்ட் ஒரு சமஸ்கிருதத்தில் சொன்னேன். காரணம்னா காஸ், காரியம்னா ப்ராடக்ட். ஹி இஸ் த காஸ் அண்ட் ஐ எம் த ப்ராடக்ட். இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப்.
ஏன் பகவானோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எனக்கு வந்து ஒரு ஸ்டெடி அண்ட் ஒரு ஸ்ட்ராங் டிபெண்டபிள் ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னா, ஃபார் குட் மென்டல் ஹெல்த், ஃபார் மென்டல் சேனிட்டி. நான் ஆரோக்கியமான மனசோட இருக்கணும், ஆரோக்கியமான எமோஷன்ஸோட இருக்கணும், எமோஷன் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பான ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கிறச்சு. அப்போ ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எனக்கு வந்து அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த உலகத்துல? தொடர்ந்து நான் பிறந்ததுலேருந்து நான் சாகர வரைக்கும் என் கூடவே ஒரே ஒரு பர்சன் கண்டினியூஸா இருந்திருக்கார். என்னோட வெற்றியில, என்னோட தோல்வியில, என்னோட பயத்துல, என்னோட தைரியத்துல, என்னோட மானத்துல, என்னோட அப்பமானத்துல, என்னுடைய துக்கத்துல, என்னோட சந்தோஷத்துல, ஒவ்வொரு இடத்துலையும் எனக்குன்னு ஒருத்தர் இருந்திருக்கா அப்படின்னா, one person who has been with me throughout, who knows me in and out. என்னோட மனசுல இருக்கிற எண்ணத்துல இருந்து நான் எவ்வளோ ஜென்யூனா இருக்கேன், எந்தெந்த இடத்துல நான் ஸ்ட்ரகிள் பண்றேன் என்னை மாத்திக்கிறதுக்கு, எந்தெந்த இடத்துல எனக்கு தெரியக்கூட இல்லை நான் தப்பு பண்றேன்னு, எந்தெந்த இடத்துல நான் நிஜமாவே ரொம்ப ஆனஸ்டா மற்றவா மேல அன்போட நடந்துக்கிறேன், ஹவு குட் அ பர்சன் ஐ ஆம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் என் கூடவே இருந்து என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தட் எக்ஸிஸ்ட் த்ரூ அவுட் மை லைஃப். இந்த ஒரு ஜென்மம்னு எடுத்துட்டா கூட யார் இருக்கா இல்லையா? பொதுவா எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் இது பண்ணி சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா, அப்போ என்ன ஆகும்? அதை போய் நம்ம யாரு கூட ஷேர் பண்ணிக்கணும். கூட யாராவது இருந்தாங்கன்னா அவகிட்ட போய் எதுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம்? பிகாஸ் ஹாப்பினஸ் ஷேர்ட் இஸ் ஹாப்பினஸ் டபுள்டு இல்லையா? துக்கத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ஷேர் பண்ணிப்போம், கண்டிப்பா ஷேர் பண்ணிப்போம். வை? சாரோ ஷேர்ட் இஸ் சாரோ டபுள்டு இல்ல, இல்லையா? அதனால நான் எனக்கு சந்தோஷமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் பகவான் கிட்ட போய் அதை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒருத்தர் த்ரூ அவுட் இருக்கார் அப்படின்னா அது பகவான் தான். இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து கீதையில அங்கங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பகவான் விளக்கிட்டே வருவார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் ஒன் பிளேஸ் தட் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் திஸ். ஆல்ரைட். ஸோ வாழ்க்கையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகிறது. நம்மளுக்கு மட்டும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. வெளியில தான் வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னா, உள்ளுக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி எமோஷன்ஸும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நம்மளோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மாதிரியே கூட இருக்கிறவாளுக்கும் இருக்காது. அப்போ என்ன ஆகும்? கூட இருக்கிறவாளுடைய எமோஷனல் வேவ் லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளோட எமோஷனல் வேவ் லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன புரிஞ்சுக்கவே இல்லாவா? அவளும் இதே மாதிரி ஒரு ஐடியா வச்சிருப்பா, என்ன இந்த இடத்துல யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு இல்லையா? இதனால என்ன ஆகுறது அப்படின்னாக்க ப்ராப்ளம் ஏற்பட்டுட்டே இருக்கு. அண்ட் ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, இவாளை நம்பி இந்த விஷயத்த நான் ஓபன் பண்ணி சொல்லலாமா? எவ்வளவு தூரம் வரைக்கும் இவா கிட்ட சொல்லலாம், எவ்வளவு தூரம் சொல்லாம நானே வச்சுக்கலாம்? இந்த மாதிரி எல்லாம் மற்ற ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்போட மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு அந்த பர்சனை ரொம்ப பிடிக்கும், அந்த பர்சனுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய விஷயத்த நான் ஷேர் பண்றேன், நிறைய விஷயத்த அந்த பர்சன் ஷேர் பண்றேன். இட் கேன் பி எனி ரிலேஷன்ஷிப். இட் கேன் பி பேரண்ட், இட் கேன் பி சிப்ளிங், இட் கேன் பி ஸ்பவுஸ், இட் கேன் பி சில்ட்ரன், இட் கேன் பி அ குட் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்ல வேணா இருக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு ரிலேஷன்ஷிப்ல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, பிரேக்கேஜ் ஆகுது ரிலேஷன்ஷிப். இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ, ஆர் இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் இல்லையா? குழந்தை நன்னா படிச்சான், நன்னா படிச்சுட்டும் யூஎஸ் போயிட்டான். யூஎஸ் போனதுக்கப்புறம் டைம் ஜோன் டிஃப்ரென்ஸ் வேறு இருக்குது, அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை வேறு ஜாஸ்தி ஆகிடுது, அதுக்கப்புறம் இங்கே வரதே இல்லை. அதில் என்னென்னா, அதுவும் எஸ்பெஷலி நம்ம சவுத் இந்தியன்
ஃபேமிலிஸ்லாம் குழந்தை பிறந்துட்டா நம்மளே முடிவு பண்ணுவோம் குழந்தை யூஎஸ் தான் போகிறது அப்படின்னு. அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி. எத்தனை குழந்தைங்கிற இல்லை, எல்லாம் யூஎஸ் போயிடுது. இங்கே படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும், அதுக்கப்புறம் யூஎஸ் போயிடணும். யூஎஸ் போய் அங்கே எம்எஸ்ஓ ஏதோ பண்ணிவிட்டு அங்கே வேலைக்கு தேடணும். படிக்கட்டியும் பரவாயில்ல, மேலே அங்கே போய் வேலைக்கு செட்டில் ஆகிடும். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் இல்லையா? எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, நீங்கள் மேட்ரிமோனியல் சைட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கூட இந்தியாவில் இல்லை, எல்லா பையனும் யூஎஸில் தான் இருக்கான். இங்கேயே எனக்கு மாப்பிள்ளை வேணும்னு எதாவது பொண்ணு சொல்லிட்டுனா 60 இயர்ஸ்க்கு மேல் தான் ஆள வேணும், வேற சாய்ஸே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி தான். அதனால எஜுகேஷனுக்கும் எதுக்கோ போயிட்டு திரும்பி வந்தானா, அது பகவத்கீதை ஏற்கனவே படிச்சவா சொல்றது தெரியும். எத்தத்வா நான் நிவர்த்தந்தே மாதிரி சுக்லகதி, அது அமெரிக்கா கதி. அங்கே போனால் திரும்பி வரமாட்டான் இல்லையா? எப்போ வேணா வாடா, இந்த தீபாவளிக்கான வரையாடா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அப்பாவோட சஷ்டத்தை பூர்த்தி, அப்பாவோட சதாபிஷேகம், இந்த மாதிரி எதுக்கான வா, குழந்தை பிறந்தா அதை காட்டிட்டான்னு போ, நீ வா அப்படின்னு. அங்கேருந்து அங்கே போகணும் இல்லையா? அதுவும் 2 குழந்தை இருக்கு, 2 குழந்தையும் அப்ராடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மாவோடைய நிலைமை இருக்கே, 6 months இந்த பையனோட, 6 months அந்த பையனோட. நிறைய பேர் இப்படியே தான் சுற்றின்னு இருக்காங்க இல்லையா? இல்லைன்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ டோன்ட் சூஸ் ஃபார் திஸ், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என்னை ஆட விட்டுடு, என்னாலலாம் ஐ கான்ட் கீப் ஃப்ளையிங் அப்படின்னு சொன்னேன்னா என்ன ஆகும்? குழந்தைகள் கிடையாது பேசுறதுக்கு இல்லையா? நிறையா குழந்தைகளுக்கு எப்படின்னா, குழந்தைகள் அவைலபிளாக இருக்குது பேசுறதுக்கு, அப்பா அம்மா பிஸின்னு சுற்றிட்டு இருக்காங்க. 2 பேரும் சாஃப்ட்வேரில் எம்ப்ளாய்டு ஆர் வாட் எவர் ப்ரொஃபஷனலி எம்ப்ளாய்டு. அதனால குழந்தைகளுக்கு அப்பா அம்மா கிடையாது பேசுறதுக்கு. ஒன்று அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் கிடையாது பேசுறதுக்கு, இல்லை குழந்தைகளுக்கு அப்பா அம்மா கிடையாது பேசுறதுக்கு. அப்போது என்னதான் ரிலேஷன்ஷிப்பு ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட சிஸ்டமில் ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஸ்டெடி என்னென்னா ஸ்பவுஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் ஸ்டெடியாக இருக்குது. இப்போ என்னென்னா அது கூட மாற்றிக்கலாம் இல்லையா? அதனால் இது ஒரு இது, கல்யாணம் பண்ணிக்கோ, செட் ஆகலைன்னா அப்புறம் மாற்றிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஸோ ஒரு ஸ்டெடி ரிலேஷன்ஷிப் கூட இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த பர்சனோட சைக்காலஜி எப்படி இருக்கும், சைக்கலாஜிக்கல் ஹெல்த் எப்படி இருக்கும் இல்லையா? அதனால என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்க, ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கணும். எதுக்கு அப்படின்னாக்க, என்னோட சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, என்னோட சைக்கலாஜிக்கல் இம்யூனிட்டிக்காக, என்னோட சைக்கலாஜிக்கல் சேனிட்டிக்காக ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பான ஒருத்தருக்கு இருந்தாகணும். இதில் வந்து ரிசர்ச் எல்லாம் வேற பண்ணி சொல்லியிருக்கா, யார் ஒருத்தருக்கு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்காளோ அவளுக்கெல்லாம் பெருசாக ஏதாவது நோய் வந்தால் கூட அந்த நோயோட அக்செப்டன்ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி மெடிக்கேஷன் கொடுக்கறச்சே அந்த மெடிசனுக்கு அவள் பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ ரொம்ப பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு ஆல் அதர்ஸ் people who have very good psychological immunity. அது எப்படி ஏற்படுறது அப்படின்னாக்க, அவளோட ரிலேஷன்ஷிப் ஈஸ்வரா, அதில் இருக்கு அந்த ஸ்ட்ரென்த். அதனால இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னாக்க, ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் கூட நிரந்தரமாக இல்லை, இன்க்ளூடிங் யுவர் ஸ்பவுஸ். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு புக்கு கொடுத்தாரு, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொடுத்தாரு, 101 things one should know before you get married. But I was already married. அதனால் அந்த புக்கை நான் என்ன பண்ணேன், யாருக்கு கல்யாணம் ஆக போகிறதோ அவகிட்ட கொடுத்தேன். நான் தான்ப்பா படிக்கல, நீயாவது படித்து தெரிஞ்சுக்கோ, ஏதோ ஷுட் நோ பிஃபோர் மேரேஜ் ஆமே அப்படின்னு. அதனால் ஹவு டு மெயின்டைன் யுவர் ஸ்பவுஸ், இதுக்கெல்லாம் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாது. அதனால் எல்லா ரிலேஷன்ஷிப், அதுக்காக நான் என்ன ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறதா சாஸ்திரம். Should I not have a relationship? Should I not have healthy relationship? Human beings அப்படின்னு கேட்டால் you can have, all right. எல்லாமே நன்னா தானே இருக்கு, எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் ப்ராப்ளம் இல்லைப்பா. I had good parents, I am having good children now, my neighbors, everything is எல்லாமே fine அப்படின்னா no problem, you are blessed அப்போ. But that doesn't mean that you should miss out on Ishvara. Why? Because it is the most fundamental relationship, and because it is the most eternal relationship or the only eternal relationship. இந்த 2 காரணத்தினால
பகவானோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நான் நரிஷ் பண்ணிட்டே ஆகணும். சரி, பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் எங்க இருக்கார்? ஏதோ லோகத்துல இருக்கார், எங்கேயோ இருக்கார் இல்லையா? என் முன்னாடி ஒரு பர்சனா இருந்தா நான் ஏதாவது ரிலேட் பண்ணலாம், ஏதாவது பேசலாம், ஏதாவது பழகலாம், காஃபி போட்டு கொடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம் இல்லையா? இல்லை எனக்கு காஃபி போட்டு கொடுன்னு கேட்கலாம், 5 நாள் நான் போட்டேன் 2 நாள் நீ போடுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து என் முன்னாடி ஒரு பர்சனா இருந்தா சொல்லலாம். ஆனா அவரோ என் முன்னாடி இல்லை. அப்போ இந்த ஈஸ்வர பக்த சம்பந்தாவை நரிஷ் பண்ணணும்னா நான் என்ன பண்றது? ஒரே வழிதான். என்ன வழி? ரிச்சுவல். ஏன்னா பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு நீங்க வந்து பகவான் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஊர்ல யாரை வேணா போய் கேட்பாரு. இன்ஃபேக்ட் the best answers you will get is when you இந்த ஊர் பக்கம்லாம் போய் கேட்டீங்கன்னா, சிட்டியில் கேட்குறத விட ஊர் பக்கம் இருக்கிறவா கிட்ட கேட்டீங்கன்னா you will get the best answers. பகவான் எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் தான் இருக்கு சாமி. சாமி எங்கே இருக்கு? எல்லாமா இருக்கு சாமி. டவுட்டே இருக்காது அவளுக்கு. அந்த அசர்ஷனும் அந்த நீ அந்த பாலை போட்டால் திருப்பி வரும் தெரியுமா, அந்த மாதிரி வரும் ஆன்சர். அதனால வேற ஈஸ்வரா அப்படின்னா இஸ் ஆல் பர்வேடிங். எல்லா இடத்துலையும் இருக்கிற பகவான் எந்த வடிவத்தில் இருப்பார்? எல்லா வடிவத்திலும் தான் இருப்பார். அதான பிரகலாத சரித்திரத்துல சொல்றது, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஸோ எல்லாத்துலயும் இருக்கிறது பகவான் தான் இல்லையா? அதனால இந்த கம்ஃபர்ட்டுக்காக என்ன பண்றோம்? பகவானை எல்லா வடிவத்திலையும் நம்ம சேவிப்போம். மரத்துல சேவிப்போம், கல்லுல சேவிப்போம், மாட்டுல சேவிப்போம். நமக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லா வடிவத்திலையும் நம்ம பகவானை சேவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எல்லாத்துலேயும் தான் பகவான் இருக்கார். அதனால எல்லாத்தையும் சேவிக்கிறோம். சரி, இப்போ பகவானோட நான் ரிலேஷன்ஷிப்பை இன்வோக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல வந்து ஒரு இமேஜினரியாக தான் இருக்கும். இனிஷியலி கொஞ்சம் இமேஜினரியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? போக 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 உங்களுக்கு யூ வில் ஸ்டார்ட் சீயிங் த ரியாலிட்டி இன் தட் ரிலேஷன்ஷிப். அந்த ரியாலிட்டியில தான் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும்னா, நீங்கள் பக்த சரித்திரம்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கபீர்தாஸோ இல்லை மீராபாயோ இல்லை சந்த் தியாகராஜரோ இவருடைய சரித்திரம்லாம் படிச்சேன்னா தெரியும் எந்த அளவுக்கு பகவான் இஸ் ரியல் அப்படின்னு. ஆக இதுதான் ரிசல்ட். எதோட ரிசல்ட்? ரிச்சுவல்ஸோட ரிசல்ட். உலகத்திலிருந்து எதுவுமே நான் எதிர்பார்க்காம, இன்ஃபேக்ட் நான் சேவிக்கிற பகவான் கிட்ட இருந்து கூட பெருசா எனக்கு எதுவும் எதிர்பார்க்காம பகவானோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பியூர்லி அவுட் ஆஃப் லவ் ஐ டிரான்சாக்ட். ஸோ ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்போ எதுக்கு இருக்கு? அப்போ மற்ற கூட இருக்கிறவங்களும் நான் ரிலேட் பண்ணவே மாட்டேன். நல்லா ரிலேட் பண்ணுறேன். அதில் எந்த சேஞ்சும் பண்ணிக்க வேண்டாம். கீதாவோட பியூட்டி அதுதான். இப்போ நீங்க வாழற லைஃப் ஸ்டைல்லேருந்து எந்த சேஞ்சுமே பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை மட்டும் மாத்திட்டா போதும். தட்ஸ் ஆல். ஸோ என்னை சுற்றி இருக்கிற ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸோட நான் எப்படி இருக்கணும்னா பாசமாக இருக்கணும், அன்போடு இருக்கணும், அவளுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்சே அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா இது பர்மனெண்ட் கிடையாதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பர்மனெண்ட் அப்படின்னா பகவானோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு பர்மனெண்ட். அண்ட் அகேன் இதை வலியுறுத்துற மாதிரியே தான் நம்மளோட எல்லா பண்டிகையும் இருக்கும். எனக்கும் பகவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வலியுறுத்துற மாதிரியே. ஸோ சிவபெருமான்னா ஒரு விதமாக இருக்கும், பெருமாள்னா ஒரு விதமாக இருக்கும், தேவின்னா அது வேற விதமாக இருக்கும், முருகன்னா ஒவ்வொரு விதமாக இருக்கும், பிள்ளையார்னா ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து குட்டி கிருஷ்ணர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செலிப்ரேஷன்ஸ், எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். பிகாஸ் த வே வி வர்ஷிப் ஈஸ்வரா, எந்த மாதிரியான ஃபார்ம்ல அவனை வர்ஷிப் பண்றோம் அப்படிங்கிறது வேற வேறையா இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான அந்த வழிபாடு. ஒரு குழந்தைய எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கும் சிவபெருமானை எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். அதனால மனிதனாகப்பட்டவன் ஒவ்வொருவருக்கும் ரிலேஷன்ஷிப், ஒரு பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப் வேண்டும். எதுக்கு? இமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்கு. அண்ட் ரிலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ஐ ஹாவ் டு ஃபிசிக்கலி எக்ஸ்பிரஸ். என் மனசுல இருக்கிற எமோஷனை எப்படி தான் நான் வெளிப்படுத்துறது? இல்லைன்னா ஹவு டு ஐ ரிலேட் இல்லையா? ஹவு கேன் யூ ரிலேட் வித் சம்படி அப்படின்னா யூ
வேர்பலி எக்ஸ்பிரஸ், ஃபிசிக்கலி எக்ஸ்பிரஸ். எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னோ, அவளுக்காக நான் எவ்வளோ கேர் பண்ணுறேனோ, அவளோட ரிலேஷன்ஷிப்பை நான் எவ்வளோ வேல்யூ பண்ணுறேன் இல்லையா? இதெல்லாம் ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷன் மூலமாக தானே வர முடியும். அந்த ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷனுக்கு பேரு தான் ரிச்சுவல்னு பேர், வேற எதுவுமே இல்லை. நத்திங் எல்ஸ் இஸ் எ ரிச்சுவல். என் மனசுல இருக்கிற இமோஷனை பகவானிடத்தில் எனக்கு மனசுல இருக்கிற இமோஷனை நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க ஃபேமிலியிலேருந்து உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தர், இட் கேன் பி யுவர் சன் ஆர் டாட்டர் ஆர் பேரன் ஆர் பேத்தி ஆர் எனிபடி, ரொம்ப பிரியமான ஒருத்தர் ரொம்ப வருஷம் கழிச்சு யூஎஸ்லேருந்து வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அதுவும் சொல்லாமல் சர்ப்ரைஸ் விசிட். வெடிக்காலம்புற பில் எடுக்கிறது, நீங்கள் கதவை திறந்த உடனே அந்த குழந்தை நிற்கிறது பேகை மாட்டிட்டு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன சந்தோஷம்! அப்படியே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அப்படின்னு சொல்லுவா இல்லையா, குழந்தைய பார்த்த உடனே அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஸ்தம்பிச்சு போன நிலையில என்ன பண்றதுன்னு கண்ணெல்லாம் ஜனம் ததும்ப என்ன பண்ணுவோம்? ஆற தள்ளி என் கண்ணே அப்படின்னு அரவணைச்சுப்போம் இல்லையா? இதுக்கு பேரு ரிச்சுவல்னு பேரு. என் மனசுல இருக்க இமோஷன் அந்த குழந்தை மேல, தட் இஸ் a ritual. இப்போ நீங்க எல்லாருமே ஒரே கம்யூனிட்டியில இருக்கே, திடீர்னு எங்கேயோ அவசரமா நீங்க எங்கேயோ காய்கறி வாங்குறதுக்கோ அவசரமா ஏதோ ஒரு வேலையா நீங்க கீழே இறந்துருச்சே, உங்களோட நெய்பரை நீங்க எதிர்க்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க டென்ஷன்ல இருந்தாலும் அப்படி ஒரு நிமிஷம் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவீங்க. வாட் இஸ் தட்? தட் இஸ் a ritual இல்லையா? ஸோ அண்ட் கார்பரேட் அந்த மாதிரி போனேன்னா, இல்லை நம்ம பிரைம் மினிஸ்டர் எங்கேயான வெளிநாட்டுக்கு போனார்னா என்ன பண்ணுவார்? ஹேண்ட் ஷேக்கிங். தட் இஸ் a ritual இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஜப்பான் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போனால் இப்படி குனியணும் இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ரிச்சுவல். இன்னொரு கல்ச்சரில் போனேன்னா இப்படி ஒரு தடவை, இப்படி ஒரு தடவை, இப்படி ஒரு தடவை, இப்படி, அதுக்கு ஒரு கவுண்ட் இருக்குது. எந்த பக்கம் எதில் முதல்ல லெஃப்டா ரைட்டா அதெல்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு ரிச்சுவல். அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரிச்சுவல் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு சம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, இந்த பக்கம் ஒரு கிஸ் கொடுக்கணும், இந்த பக்கம் ஒரு கிஸ் கொடுக்கணும், அது ஒரு ரிச்சுவல். அண்ட் நீங்கள் வந்து யூஎஸ்லாம் போய் வேலை பார்த்தேன், அந்த சைடில் வெஸ்டில் எனிவே நீங்கள் போய் வேலை பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி அப்படின்னு கூப்பிட்டா நோ சொல்லக்கூடாது, போயே ஆகணும். இல்லைன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஸோ மை அட்டெண்டன்ஸ் டு த பார்ட்டி, தட் இஸ் a ritual இல்லையா? ஏன்னா நான் அவளை ரெஸ்பெக்ட் பண்ணுறேங்கிறத வெளிப்படுத்துறது மூலமாக அது ஒரு ரிச்சுவல். ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும். ஸோ ஏன் இதை ரிச்சுவலை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? எதுக்கு நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? ஏன்னா பரஹிருதயஸ்ய அப்பிரத்யக்ஷத்வாத், அடுத்தவாளோட மனசுல என்ன இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியாது. அதே போல என் மனசுல என்ன இமோஷன் இருக்குன்னு அடுத்தவாளால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால நான் எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அவளுக்கு தெரியும். நம்ம சொல்றோம்ல, நீ சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? சொன்னா தானே தெரியும் அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் என் மனசுல என்ன இருக்குன்னு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்போதான் அடுத்தவாளுக்கு அது கம்யூனிகேட் ஆகும். என்னோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ்வாக இருக்கலாம், கம்பேஷனாக இருக்கலாம், ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா அப்படிங்கல எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூடாக இருக்கலாம், ஜஸ்ட் எனிதிங். என் மனசில் என்ன இருக்கோ அதை ஃபிசிக்கலைஸ் பண்ணுறதுக்கு பேர் ரிச்சுவல்னு பேர். ஃப்ளாக் ஹாயிஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்கள் கம்யூனிட்டியில் யார் ஹாயிஸ்ட் பண்ணுவா ஃப்ளாக? பிரசிடென்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. நம்ம நாட்டுக்கு யார் ஹாயிஸ்ட் பண்ணுவா ஃப்ளாக? பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்டா? அதான் தெரியுமான்னு பார்த்தேன். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பண்ணுவா, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பிரசிடென்ட் பண்ணுவார். அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு இட் இஸ் ஃபிளாக் ஹாயிஸ்டிங், ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு இட் இஸ் ஃபிளாக் அன்ஃபர்லிங். பிகாஸ் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஆல்ரெடி காட். அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்த அந்த தினத்தை வந்து நம்ம we pay respect to the makers of the constitution and we recognize ourselves as a republic nation. அதனால flag unfurling is done by the constitutional head who is the president of the country. Okay, anyway, அது வந்து side topic. But ஏன் இந்த மாதிரி ஒன்று வச்சிருக்குல்ல? ஸோ 15th August அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பண்ணுவார், 26th January அன்னைக்கு பிரசிடென்ட் பண்ணுவார். ஏன் என்ன ஆகிடும்? குடியா ஒழுகி போயிடும் மாற்றி பண்ணா. வாட் வில் ஹேப்பன்? ஏதாவது பாப்பம் வருமா அப்படின்லாம் கேட்க முடியாது. வை? It is a ritual, that's all. It is a convention, it is a practice, it is a ritual. இங்கெல்லாம் கேள்வி
தட்ஸ் ஆல். இட் இஸ் அ வே, இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். என்னோட மனசில் இருக்கிற எமோஷன். இண்டிபெண்டன்ஸ், நம்ம நாட்டுக்கு ஃப்ரீடம்காக உழைச்ச அத்தனை போராட்ட வீரர்களையும் எனக்கு தெரிஞ்சவா தெரியாதவா எல்லாருக்கும் ஐ சல்யூட் on 15th August. And to all the lawmakers and to all the makers of the constitution, அவளை நான் வந்து ஆனர் பண்ணுறது, மனசால வந்து அவளை நமஸ்கரிக்கிறது வந்து 26th January அன்னைக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் அ ரிச்சுவல். அண்ட் அகைன் நீங்கள் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் முதல்ல என்ன பண்ணுவா தெரியுமா? அந்த ஃபயர், அந்த டார்ச் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு ஓடுவான். யார் அதை தூக்கிட்டு ஓடுவோம்? யார் வேணா ஓடலாமா? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பா, நான் ஓடுறேனே அப்படின்னு யாரெல்லாம் ஓடலாம் முடியாது. அவன் ஒரு நியமம் வச்சிருக்கா. இன்னார் 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 இந்தந்த கேடரில் இருக்கிறவா தான் அந்த டார்ச்சை பிடிச்சிட்டு ஓடி, அப்புறம் யார் வந்து அந்த டார்ச்சை லைட் பண்ணலாம் டு செட் தி ஒலிம்பிக் கேம்ஸ் ஆன். இதுக்கு பேர் என்ன? ஒவ்வொரு ஒலிம்பிக் கேமுக்கு எதுக்குப்பா அந்த நெருப்பு தூக்கிட்டு ஓடுறீங்க? நேரம் அங்கேயே நெருப்பை வச்சு ஏற்றிடலாமே. எதுக்கு இங்கேருந்து எல்லாரும் 4 பேர் பாஸ் பண்ணி தூக்கின்னு ஓடணும்? ரிச்சுவல், அவ்வளவுதான். So it is an expression of the emotion in human mind. Physicalizing that emotion is பேரு ரிச்சுவல்னு பேரு. இப்போ என்னன்னா, நம்மளோட கல்ச்சர்லயே நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கு. நம்ம கல்ச்சர்ல வந்து இருக்கிற ரிச்சுவல்ஸை விட்டுட்டு வேற ஒரு கல்ச்சர்ல இருக்கிற ரிச்சுவல்ஸை எடுத்துட்டே தீருவேன். ஏன்னா ரிச்சுவல் இல்லாம மனுஷனால இருக்க முடியும். நமஸ்காரம் அப்படின்னு சொன்னா ஹாய் அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா? நமஸ்காரம் அப்படிங்கிறது நம்மளுடைய கல்ச்சர். ஹாய் அப்படிங்கிறது என்ன? அது வெஸ்டர்ன் கல்ச்சர். நம்மக்கிட்ட தான் ஏற்கனவே கல்ச்சர் இருக்கே, நம்மக்கிட்ட தான் ஏற்கனவே ஒரு ரிச்சுவல் இருக்கே. இருக்கிறச்சே why do you have to take to another practice? Not saying you should not take to those practices. The question is, நம்மக்கிட்ட தான் ஏற்கனவே இருக்கே, இருக்கிறச்சே அது இருக்கு. நம்ம why should we import something when we already have? இல்லையா? ஸோ அதனால என்னோட ரெவரன்ஸை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிச்சுவல் தான் நமஸ்தே, நமஸ்காரம் இதெல்லாம் சொல்கிறது இல்லையா? therefore இதே மாதிரி பகவான் கிட்ட என்னோட ரெவரன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தான் ரிச்சுவல் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை இருக்குது உங்கள் அதில், நீங்கள் அதுக்கு வெறும்னா verbally you should teach what respect is, what reverence is. ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷனே இல்லாமல் வெறும்னா வார்த்தையாலேயே ரெஸ்பெக்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிடுங்க பார்க்கலாம். அந்த குழந்தைக்கு பண்ண முடியாது. எனி எமோஷன் வெறும்னா வார்த்தையாலே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருங்க பார்க்கலாம். பண்ண முடியாது. யூ கேனாட் டீச், யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் இட். அது அந்த குழந்தை புரிஞ்சுக்கும் இல்லையா? தேர்ஃபோர் ரிச்சுவல்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையிலேயே நம்ம ஒவ்வொருத்தரோடையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு we do use ritual. Because ritual is nothing but ஏதோ ஒரு ஃபயர் வச்சு ஹோமத்தில் போடுறது தான் ரிச்சுவல் இல்லை. ரிச்சுவல் அப்படின்னா physicalizing my emotion is called ritual. என் முன்னாடி அக்னி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆக எதுக்கு அது செய்யப்படுறது அப்படின்னா, அடுத்தவாளோட என்னோட ரிலேஷன்ஷிப்பை நரிஷ் பண்ணுறதுக்காக, வளர்த்துக்கிறதுக்காக, ரிவைவ் பண்ணுறதுக்காக, அதை வந்து இன்னும் ஃபர்தர் பண்ணிக்கிறதுக்காக, பர்பச்சுவேட் பண்ணிக்கிறதுக்காக செய்யப்படுறது. அதனால் இதே மாதிரி பகவானோடையும் ரிலேட் பண்ணு. எதுக்காக இதை செய்யணும் அப்படின்னா, அப்படி செய்யாட்டா சைக்கலாஜிக்கலி யூ வில் நாட் பி ஹெல்த்தி. ஃபார் யுவர் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் இதை பண்ணி தான் ஆகணும். தேர்ஃபோர் 3 காம்பனன்ட்ஸ், மொத்தம் 4, அதில் 3 பார்க்கலாம்னு சொன்னோம். அதில் 1 ரிச்சுவல். ரெண்டாவது காம்பனன்ட் வேல்யூஸ், நற்பண்புகள். அதாவது வேல்யூஸ்னா என்ன அப்படின்னு யாருக்குமே சொல்லித்தர வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். வேல்யூஸோட ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, nobody need to be taught what values are. You already know it, you already have it. அப்போ வேல்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு யாரு எப்படி நடந்துக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் அடுத்தவங்கிட்ட நடந்துக்கணும். என்கிட்ட யாரை எப்படி நடந்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அந்த மாதிரி நான் அடுத்தவங்கிட்ட நடந்துக்க கூடாது. சிம்பிள். ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரே. இதுதான் சமஸ்கிருதம். இப்போ சொன்ன விஷயத்தோட சமஸ்கிருதம். எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் என்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அதே மாதிரியே நானும் அடுத்தவங்கிட்ட நடந்துக்கணும்.
எனக்கு இப்படி நடந்துக்க கூடாது யாரும் அப்படின்னு நான் சிலதெல்லாம் வச்சுருந்தேன்னா நானும் அதை அடுத்தவங்கிட்ட செய்ய போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட எல்லாரும் சாஃப்டாக ஸ்மைலிங்காக அன்பாகவே பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன்னாக்க நானும் அடுத்தவங்கிட்ட அப்படி தான் பேசணும். இம்பொலைட்டாக பேசக்கூடாது. தர்மம், வேல்யூ. எஸ். அனதர் எக்ஸாம்பிள், அடுத்தவா என்னோட பொருளை திருடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா நானும் அடுத்தவா பொருளை திருடக்கூடாது இல்லையா? அதனால சிம்பிள். இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் நற்பண்புகளை கடைபிடித்து வாழ்வது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம், இந்த ரூல் இருக்குல்ல, அடுத்தவா என்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நானும் நடந்துக்கணும். அடுத்தவா என்கிட்ட எப்படி நடந்துக்க கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேனோ அந்த மாதிரி நான் அவகிட்ட செய்யக்கூடாது. இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா போகிறோம், எந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்லையும் நமக்கு ஃப்ரிக்ஷனே இருக்காது. We will become a loving person to all and everybody will love us more. Very very simple. அதனால அண்ட் நம்மளுக்கு மற்றவாளோட இருக்கிற இன்ட்ராக்ஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். we will lead a very very nice happy life. இதுலேயே பாதி டென்ஷன் குறைச்சிடும். சிம்பிள் லைஃப். அதனால நார்மல் வேல்யூஸ், எண்ணற்ற வேல்யூஸ் இது சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு டெக்ஸ்ட், ஒவ்வொரு புராணம் எடுத்துட்டோம்னா, கீதையிலேயே எடுத்துட்டோம்னா 13th சாப்டரில் 20 பண்பு சொல்கிறார். அதுக்கப்புறம் 16th சாப்டரில் 26 பண்பு சொல்கிறார். இதுக்கெல்லாம் பகவான் வந்து தெய்வீ சம்பத் அப்படின்னு சொல்கிறார். தெய்வீ சம்பத்னா வெரி வெரி சேக்ரட் வெல்த் அப்படிங்கிறார். என்னது வெல்த்? இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து பெரிய வெல்த் அப்படிங்கிறார். ஆக ரிச்சுவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பகவானோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அலைவாக வச்சுக்கிறதுக்கு பேர் ரிச்சுவல். வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் மற்ற எல்லா லிவிங் பீங்ஸ் அதை வந்து ரிவைவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இருக்கிறது வேல்யூஸ். மூணாவது காம்பனண்ட் என்னன்னா பாவனா ஆர் ஆட்டிடியூட். எந்த ஆட்டிடியூடு எனக்கு இருக்கணும்? when I am transacting, நான் வந்து வெளியில் சிரிக்கலாம், வெளியில் இது பண்ணுவேன், மனசுக்குள்ளே எந்த ஆட்டிடியூடு நான் பேர் பண்ணுறேன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த ஆட்டிடியூட், ப்ராப்பர் ஆட்டிடியூடோட, அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பின்னாடி சொல்லுவார். அதை நம்ம ஒரு செக்ஷனில் பார்க்கலாம். ப்ராப்பர் ஆட்டிடியூடோட நான் வந்து அப்ரோச் பண்ணணும். அதாவது வாயில் ஒன்று மனசில் ஒன்று இருக்கக்கூடாது. எந்த பாவனாவை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேனோ அது என் மனசுலேருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயமா இருக்கும். அண்ட் நம்மளோட கல்ச்சர் எடுத்தோம்னா, நம்மளோட கல்ச்சரில், நம்மளோட சொசைட்டியில் பேசிக் யூனிட் எடுத்துட்டோம்னா, நம்மளோட சொசைட்டியோட பேசிக் யூனிட் இண்டிவிஜுவல் கிடையாது. நம்மளோட சொசைட்டியோட பேசிக் யூனிட் இஸ் அ ஃபேமிலி. வேற வெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளோட பேசிக் யூனிட் வந்து இண்டிவிஜுவல். அதனால கல்ச்சுரலி நிறைய விஷயம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவளோட திங்கிங்க்கும் நம்மளோட திங்கிங்க்கும், அவளோட லைஃப் ஸ்டைலுக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும். ஸோ ஃபேமிலி பேசிக் யூனிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஃபேமிலி இல்லாமல் தர்மா கிடையாது, ஃபேமிலி இல்லாமல் ரிலிஜியன் கிடையாது, ஃபேமிலி இல்லாமல் கல்ச்சர் கிடையாது, ஃபேமிலி இல்லாமல் ஏன் ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட கிடையாது. ஃபேமிலி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நிலையான ஆரோக்கியமான புத்தியே இருக்காது ஃபேமிலி இல்லைன்னா, இல்லையா? அதனால ஃபேமிலி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எத்தனையோ குடும்பம் இன்னைக்கு சொசைட்டியில் பார்த்தோம்னா பல்வேறு காரணத்தினால செதஞ்சு போயிருக்கு. அண்ட் அந்த பர்சன் இருக்கார் இல்லையா, இன்னைக்கு இஃப் யூ டேக் த ஃபைல்ஸ் ஆஃப் எனி கிரிமினல் ஆர் எனி டெரரிஸ்ட் ஆர் எனிபடி, இஃப் யூ லுக் இன் டு தேர் லைஃப், அவளுக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, முக்கால்வாசி காரணம் அவளோட ஃபேமிலி, செதஞ்சு போன ஃபேமிலி, ப்ராப்பர் ப்ராட்டப் இல்லாமல் இருக்கு. எப்படி ஒரு நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, அந்த நாட்டோட எக்கானமி, அந்த நாட்டோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி நம்மளுடைய கலாச்சாரத்தில், நம்மளோட தர்மத்தில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலோடைய ஹெல்த், சைக்கலாஜிக்கல் ஹெல்த்துக்கு ஒரு முக்கியமான மூலாதாரம் எது அப்படின்னாக்க ஃபேமிலியும் அந்த ஃபேமிலியில் இருக்கிற சம்ஸ்காரம். You can be born in any state, in any language, in any caste, any community, no problem. But ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கும். Every ஜாதி you take, every
ஜாதி இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவளுக்கு டிசிப்ளின் இருக்கு. அந்த டிசிப்ளின், அந்த சம்ஸ்காரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் அந்த ப்ராட்டப் இருக்கும்போது அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமான சைக்காலஜியோட வளரணும். அது கிடைக்காம போகிறதுனால தான் நிறைய பேருக்கு ஒரு வேக்யூம் இருக்குது அண்ட் விபரீதமாக திங்க் பண்ண தோன்றது. விபரீதமான ஒரு பொசிஷனில் இருக்கா இன்னைக்கு சொசைட்டியில். தனக்கும் ஹானி, தன்னால் மற்றவாளுக்கும் கேடு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவள் இருக்கா. இன்ஃபேக்ட் நம்மளோட சிஸ்டமில் வந்து குலங்களும் ஜாதிகளும் they were always celebrated. அதனால எப்பவுமே you will have this way that way in every society. Even during ராமாயணா ராவணன் ஒரு அசுரன் இருக்கான் இல்லையா, எத்தனையோ அசுரர்கள் இருக்காங்க. அதனால வாட் இஸ் ப்ரொஜெக்டட், ராமருடைய சரித்திரம் ப்ரொஜெக்ட் ஆச்சா இல்லை அந்த அசுரனுடைய சரித்திரம் ப்ரொஜெக்ட் ஆச்சா? ராமருடைய சரித்திரம் தான் ப்ரொஜெக்ட் ஆச்சு இல்லையா. ஏன்னா அதுதான் நம்மளுடைய கல்ச்சராக இருந்தது, அதுதான் நம்ம கல்ச்சரோட ஐடென்டிட்டியாக இருந்தது, அதுதான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு யோக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா. அதனால அதை தான் சொல்லிக் கொடுக்குறோம். வேறஸ் பின்னாடி வந்த பிரிட்டிஷ் இதில் என்ன ஆயிடுது, நம்மளுடைய சொசைட்டியில் நம்மளுக்கே வந்து இருந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அவளெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளோட கலாச்சாரத்தை மட்டப்படுத்தி யாரெல்லாம் ப்ரோ பிரிட்டிஷாக இருந்தாலும் ஆன்டி இண்டியன் கல்ச்சராக இருந்தாலும் அவளுடைய சரித்திரத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து டோட்டலாக ஜீரோ, பிரிட்டிஷ் வந்து தான் நமக்கு வந்து இந்த ரிஃபார்மேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா, நம்மளுக்கு அறிவே கிடையாது, நம்மளாம் காட்டு மிராட்டியாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரித்திரத்தை சித்தரிச்சு அது உண்மையே கிடையாது இல்லையா. there is no evidence for it anywhere in our history. ஆனால் அதுதான் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிறது, மார்க் வாங்கலைன்னா நம்மளே கொண்டு அடிப்போம் இல்லையா. அதனால நம்மளுடைய சிஸ்டம்ல எல்லா ஜாதிஸ் வேர் செலிப்ரேட்டட். எதனால அப்படின்னாக்க சம்ஸ்காரத்தினால. குழந்தையிலேருந்து அந்த அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த ப்ராட்டப்ல அந்த சம்ஸ்காரமானது கொடுக்கப்பட்டது. அந்த சம்ஸ்காரம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி மெட்டீரியலிசம் வில் ஓவர் பவர். ஒரே ஒரு கோல் தான் இருக்கும் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ. என்ன கோல் இருக்கும்? பைசா, நிறைய பைசா சம்பாதிக்கணும், சீக்கிரமா பணக்காரனா. அப்படி இருந்ததுன்னா அப்போ வேல்யூஸை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பைசா சம்பாதிக்கிறதுக்கு தான் போவானே ஒழிச்சு, வேல்யூஸுக்கு நம்மளே ஆசீர்வாதம் பண்ணா நன்னா படிச்சு நன்னா சம்பாதிக்கணும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா. எத்தனை பேர் நம்மள நீ தர்மமானா இருக்கணும், நீ தர்மத்துல சிரேஷ்டமா இருக்கணும், நல்ல நற்குணங்கள் பொருந்தியவனா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றோம் நம்மத்திலேயே இல்லையா. நம்ம வாயில சொல்றதே வந்து லக்ஷ்மி கடாட்சத்தோட இது எல்லாமே வந்து தப்புன்னு நான் சொல்லலை. பட் இதுவும் சேர்த்து நம்ம we should inculcate this. இதை குழந்தைகளுக்குள்ள வந்து சொல்லி தரணும். வேல்யூஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் உன்னோட ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் குறைஞ்சா பரவாயில்ல, வேல்யூஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடு. வேல்யூ இல்லாத இடத்துல போய் சம்பாத்தியத்தை பார்க்காது. பைசா குறைஞ்சா பரவாயில்ல, தர்மத்தை கடைப்பிடி பகவான் பார்த்துப்பான். இதை வந்து சொல்லி கொடுக்கணும் இல்லையா. ஆக எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து வளர்க்கப்படுகிறான் அதை பொறுத்து தான். அண்ட் குழந்தை எப்படி வளர்க்கப்படுறான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, யாரால வளர்க்கப்படுறான் குழந்தை? அப்பா அம்மாவால் வளர்க்கப்படுறான். அப்பா அம்மாவால குழந்தை வளர்க்கப்படுறான் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன பண்ணோம்? ஒவ்வொரு அப்பா அம்மாவும் they should live the value இல்லையா. நானே ஃபாலோ பண்ணல. இதுல வந்து இந்த அப்பா சொல்லுவாங்க, எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், இதுல ஸ்கூல்ல இருந்து ஒரு பென்சில் கிடைச்சதுன்னு எடுத்துன்னு வருவான் பையன், கீழே கிடக்குது அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், திருடாத திருடாத. உனக்கு வேணும்னா நான் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அது இன்னும் இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம சொத்து, ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் நம்பாத சாமான் அப்படி இல்லையா. அண்ட் இது ஃபோன் பண்ணுறச்சா சொல்லுவேன், அப்பா இல்லைன்னு சொல்றா அப்படின்னு அந்த குழந்தை. நம்மளே வந்து பொய் சொல்லாதான்னு சொல்லி கொடுப்போம். அப்புறம் நம்ம வந்து அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும், அடுத்தவாளுக்கு சொல்றது தான் போல இருக்குதுலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா. பிகாஸ் டீச்சிங் வந்து வெர்பலாக கொடுக்கறது மட்டும் டீச்சிங் இல்லை, நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுறோங்கிறது தான் மெயின் டீச்சிங். இந்த இன்டைரக்ட் டீச்சிங் இருக்கு இல்லையா, இன்ஃபேக்ட் தட் இஸ் மோர் கம்யூனிகேட்டிவ் தேன் வெர்பல் டீச்சிங். நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுறோங்கிறதுல ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏதாவது சண்டை கிட்ட போட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணோம், ரூம்குள்ளே போய் சண்டை போட்டோம். அப்புறம் வெளியில் வரைச்சி எல்லாம் திருப்பி மூஞ்சியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஹேர் எல்லாம் திருப்பி வாரிட்டு வரணும், ஃப்ரெஷ்ஷாக வரணும். என்ன கண்ணா அப்படின்னு குழந்தைகள் முன்னாடி வந்து நம்ம அதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும், they will pick up all those
whether you have experienced this. Very very sharp. எங்கிருந்து they pick up this skill னு தெரியல. அதனால எப்படி வந்து அப்பா அம்மா குழந்தை முன்னாடி பிஹேவ் பண்றா அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால அப்பா வந்து அம்மாவை மாற்ற ட்ரை பண்ணுவா, அம்மா வந்து அப்பாவை மாற்ற ட்ரை பண்ணுவா, அப்பா வந்து அம்மாவை திட்டுவா, அம்மா வந்து அப்பாவை திட்டுவா. இப்படி இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து யாரை ஃபாலோ பண்ணும் இல்லையா? அண்ட் என்னன்னா இன்னொன்று யோசிச்சு பாருங்க, சில ஃபேமிலியிலலாம் நடக்காததை நான் சொல்லலை, வருஷத்துக்கு வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்பா அம்மாவை மாற்றுறதோ அம்மா அப்பாவை மாற்றுறதோ இது ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த குழந்தையோட சைக்கலாஜிக்கல் சேனிட்டி எப்படி இருக்கும்? எவ்வளோ தரம் தாழ்ந்த ஒரு சைக்காலஜியாக இருக்கும் அந்த குழந்தைக்கு இல்லையா? யாரை ப்ளேம் பண்ணுறது அப்போ இல்லையா? ஆக பேரண்ட்ஸ் ஹாவ் டு பி குட் ரோல் மாடல்ஸ். அப்படி பேரண்ட்ஸ் ரோல் மாடல்ஸா இல்லைன்னு சொன்னாக்க குழந்தைக்குன்னு ஒரு ரோல் மாடல் வேணும்ல. அது யாரை ரோல் மாடல் எடுக்கணும்? டிவியை பார்த்து ஒருத்தர் ரோல் மாடல் எடுக்கணும் இல்லையா? அவ என்ன பண்றாளோ, அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல சினிமாலலாம் ஹீரோ வந்து தண்ணி அடிக்க மாட்டாரு தெரியுமா? ஹீரோ will never smoke or drink. If you've seen M.G. Ramachandran or movies, hero will never smoke or drink. If you smoke or drink, அந்த வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்றதே அந்த ஸ்மோக்கோட தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்மோக்கிங், ஹீரோ ஸ்மோக்கிங் became a style இல்லையா? இப்போ என்னன்னா அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரிங்கிங் became a style. இப்போ என்னன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அப்புறம் மது அருந்துவது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கோட the hero will be portrayed as a smoker, a drinker. ஒரு குழந்தை கேட்டது, இதை போட்டுட்டே போடுறானே அப்போ என்ன அர்த்தம்? தப்பு இல்லையா? உனக்கு தெரியறது அவனுக்கு தெரியல, என்ன பண்ணுறது இல்லையா? ஆக ரோல் மாடல் அப்படின்னு இருக்கிறச்சே என் குழந்தைக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் எடுத்துக்கணும் என் குழந்தைன்னா அதுக்கு நான் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கணும். அதர்வைஸ் the children will pick up role models like this only. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் அது பயனும் அது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இதுல ஆஃப் த டூ பேரண்ட்ஸ் குழந்தையோட வளர்ப்புல யாருக்கு பங்கு அதிகம்? லெட் அஸ் பி ஹானஸ்ட், அம்மாக்கு தான். வெரி இம்பார்ட்டன்ட் பொசிஷன். நம்ம என்ன பண்றோம்னா லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீடம் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் எல்லாம் டோட்டல் நான்சென்ஸ். நிஜமா சொல்றேன், நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் லேடிஸ்க்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்டஸ் வேறு எந்த கலாச்சாரத்துலையுமே கிடையாது. லேடிஸ்க்கு எவ்வளோ ஹை ஸ்டேட்டஸ்னா அம்மா தான் ஒரு குழந்தையே உருவாக்குற. சி பயாலாஜிக்கலி தட் cannot be changed, பட் ஈவன் அதர்வைஸ் சம்ஸ்கார ரீதியாக வளர்ப்பு ரீதியாக கூட அம்மா தான் இஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ். நம்ம வந்து இங்கே வைக்கிறது இனிஷியல்லாம் அப்பாவோட இனிஷியல் தானே, அதுதானே நம்மளோட கல்ச்சரில் இருக்குது. யார் சொன்னா? நம்மளோட கல்ச்சரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலே கிடையாது தெரியுமா? இனிஷியல் கொண்டு வந்ததுலாம் பிரிட்டிஷ் கல்ச்சரில். நம்மளோட கல்ச்சரில் இனிஷியல் கிடையாது. ராமரோட இனிஷியல் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணனோட இனிஷியல் என்ன? அர்ஜுனனோட இனிஷியல் என்ன? இதில் கீதையை பிரித்து பார்த்தோம்னா வார்த்தைக்கு வார்த்தை கவுந்தேய கவுந்தேய கவுந்தேயன்னு கூப்பிடுறாரு கிருஷ்ணர் அர்ஜுனனை. கவுந்தேயன்னா என்ன? குந்தியோட புத்திரனே இல்லையா? அதனால எல்லாம் அப்பாவோட பேரை வச்சும் இந்த சைல்டு வாஸ் அட்ரெஸ்ட், அம்மாவோட பேரை வச்சும் இந்த சைல்டு வாஸ் அட்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் ஒரு சுவாமிஜி ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறார், த்ரூ அவுட் த லைஃப் எப்படி அப்பாவோட பேரை வச்சு சொல்கிறாரோ இல்லையோ, ஆனால் நம்ம சொசைட்டிலேயே ஹையஸ்டாக யார் வைக்கப்படுகிறார்களோ சன்னியாசி இருக்கா இல்லையா, சன்னியாச தீட்சை எடுத்துட்டா அவளோட சர்நேம் என்னவா இருக்குது தெரியுமோ? சரஸ்வதி, பாரதி அப்படின்னு எல்லாம் அம்பாள் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிற. ஸோ எது ஹையஸ்ட்டோ அந்த பொசிஷன் தான் விமென்க்கு கொடுத்துருக்கு. இதில் வந்து 33% கேட்குறது ஈக்குவல் ஸ்டேட்டஸ்னு கேட்குறது. ஆல்ரெடி யூ ஹேவ் த மெஜாரிட்டி. இதுக்கு மேலே என்ன? as though I have been deprived of something. You have to just recognize your worth. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அதனால ஒரு சொசைட்டியே மாற்றி அமைக்கிற ஒரு பவர் வந்து மதர்ஸ் கிட்ட இருக்கு. ஏன்னா she only raises the child and she only gives a good citizen to the future. இல்லையா? அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதன் பொசிஷன். அதனால ஒரு ஒரு அம்மா வேல்யூலெஸ்ஸாக இருந்தான்னு வச்சுக்கோ, ஸ்வார்த்தம், என்னோட லைஃப் எனக்கு முக்கியம், நான் இப்படி தான் இருக்கேன்,
நான் வேணும்னா வச்சுப்பேன், வேண்டாம்னா போடான்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க, அந்த குழந்தைக்கு என்ன வேல்யூ இருக்கும் இல்லையா? அதனால இன்ஃபேக்ட் இதை நான் கேட்கல, அர்ஜுனன் கேட்குறான் கீதையில. ஹி இஸ் டெல்லிங் ஜென்ஸ் வழி தவறி போனா சொசைட்டி கொஞ்சம் பாதிக்கும், பரவாயில்ல. ஆனா ஒரு லேடி வழி தவறி போனானா ஒரு ஜெனரேஷனே பாதிக்கும். வருண சங்கரஹா அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒர்ஸ்ட் ப்ராப்ளம். அது லேடிஸ் தப்பு பண்ணா. அதனால women should recognize the responsibility they shoulder, because your designation is high, you shoulder a higher responsibility. இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியானோ. இது ரெக்கக்னைஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா பாரதியார் பாடினார் ஒரு காலத்துல, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஏன்னா நிஜமாவே வந்து லேடிஸ் வேர் நாட் ட்ரீட்டட் ப்ராப்பர்லி இந்த சொசைட்டி. அப்போ அப்படி பாடினார். இன்னைக்கு இருந்தா என்ன தெரியுமா பாடுவார்? மாதர் தம்மையே இழிவு செய்து கொள்ளும் மடமையை கொளுத்துவோம் தான் பாடுவார். எனிவே ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட். ஸோ இப்போ நம்ம தர்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, வே ஆஃப் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ ரிச்சுவல்ஸ் பார்த்தோம், வேல்யூஸ் பார்த்தோம், ஆட்டிடியூடு பார்த்தோம். இது மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ்பெஷலி வி டாக் ஆஃப் தீஸ் கிராஸ் மேரேஜஸ் அந்த மாதிரி கான்ட்ரவர்சி எல்லாம் ஆகும்போது, சி ஐ எம் நாட் ஃபார் இட், ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் இட், நான் எதுவுமே ஐ எம் நாட் கிவிங் மை ஒப்பீனியன். பட் ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹிந்து, ஒரு பேரண்ட் ஹிந்து, ஒரு பேரண்ட் கிறிஸ்டியன் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேரண்ட் கிறிஸ்டியன் எடுத்துக்கோங்க. அந்த குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவா? கேண்டில் ஊதி செலிப்ரேட் பண்ணுவா. நம்மளுடைய கல்ச்சரில் நம்ம இப்படி பர்த்டேன்னு இல்லை, டெய்லி ஒரு புது டேவே எப்படி ஆரம்பிப்போம்? விளக்கை ஏற்றி ஆரம்பிப்போம். சம்ஸ்காரமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இப்போ அந்த குழந்தைக்கு பர்த்டே வந்ததுன்னா அது விளக்க ஊதுமா இல்லை விளக்க ஏற்றுமா? நம்ம தான் விட்டு கொடுத்துருவோமே, அது கேண்டில் ஊதும், பரவாயில்ல. நம்ம வி எம்ப்ரேஸ் ஆல் கல்ச்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பெருமையாக சொல்லிப்போம். பட் வாட் ஆர் வி டீச்சிங் த சைல்டு இல்லையா? அந்த பாவனா இருக்குல்ல, அக்னியை ஊதக்கூடாது அப்படின்னு. பிகாஸ் தெர் இஸ் சோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு அக்னி. ஏன்னா அக்னி தான் இன்னைக்கு இன்வென்ஷன் ஆஃப் ஃபயர் எல்லாம் சயின்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபயர் த வேர்ல்ட் இஸ் வாட் இட் இஸ் டுடே. அப்படி எடுத்துட்டா கூட இட் டிசர்வ்ஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? அதனால இதெல்லாம் தான் பாவனா டுவர்ட்ஸ் த வேர்ல்ட் தட் ஒன் ஹேஸ் டு டெவலப். அண்ட் இது நேச்சுரலாக நம்மளோட சமுதாயத்தில் கொடுத்துருக்கு, விச் ஹேஸ் பீன் டோட்டலி இக்னோர்ட். ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன ஆயிடுது? இந்த கன்ஃபியூஷன்னால இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த கன்ஃபியூஷன்ல ரிச்சுவல்ஸை விட்டுருவோம். ரிச்சுவல்ஸை விட்டதுனால பாவனா நேச்சுரலி இட் வில் டை, தி ஆட்டிடியூட் வில் நேச்சுரலி டை. வென் ரிச்சுவல்ஸ் அண்ட் பாவனா ஆர் டெட், அப்போ அவனோட வாழ்க்கையில எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்? அர்த்தகாமம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒன்லி மணி அண்ட் பிளெஷர் வில் பி இம்பார்ட்டண்ட். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் மூணாவது காம்பனண்ட் வேல்யூஸ் என்ன நிற்கவா போகிறது இல்லையா? ஃபார் மணி அண்ட் பிளெஷர் ஹி வில் டேக் அ லிட்டில் காம்ப்ரமைஸ் ஆன் த வேல்யூஸ். ஏன்னா கலியுகம் யாரு பண்ணலை, இதெல்லாம் ஒரு சாக்கா இருக்கும். யாரு பண்ணலைன்னு இப்போ நான் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு தடவை தானே, நான் பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்லப்பா அப்படின்னு நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா. கலியுகம்பா, இவ்வளோ சுத்தமாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் செப்பு கலக்க தான் வேணும் அப்படின்னு லாஜிக் வேறு சப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். தேர்ஃபோர் என்னாச்சு? ரிச்சுவல் போச்சு, பாவனா போச்சு, வேல்யூஸும் போச்சு. வாட் ஹேப்பன் டு தர்மா? ட்ராப்ட். அவ்வளோதான். தார்மீக வாழ்க்கை முறையே இல்லைன்னா அப்போ வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் யூ லீடிங் அ லைஃப் that will bring good fortune to you? புண்ணியமே இருக்காதே, அப்போ எங்கேருந்து உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்னு புலம்பி என்ன பிரயோஜனம் இல்லையா? உடனே என்ன ஆகும்? பகவானை போட்டு திட்ட வேண்டியது. நீங்கள் பழங்காலத்தை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், just take 5-10 minutes more. பழங்காலத்தை எடுத்துட்டேன்னா அவுரங்கசீப்போட காலம் வருது இல்லையா? அவங்க பேர் என்ன? ராம்ஜி. அவுரங்கசீப்போட காலத்தில் இருந்திருந்தேன்னா நீங்கள் ஜிஸ்யா வரி கட்டணும். ஏன் தெரியுமோ? பிகாஸ் யூ ஹாவ் அ ஹிந்து நேம். ஜிஸ்யான்னு ஒரு வரி இருக்குது. இஃப் யூ ஹாவ் அ ஹிந்து நேம் யூ ஹாவ் டு பே டேக்ஸ். அதுவும் பே டேக்ஸ் இல்லை, யூ ஹாவ் டு ப்ளீட் த்ரூ யுவர் நோஸ் டு பே த டேக்ஸ். அந்த மாதிரி இருக்குது.
டாக்ஸ். இருந்தாலும் இன்னைக்கு இத்தனை பேர் ஹிந்துஸ் இன்னும் நம்ம இருக்கோமே இந்த நாட்டில். எப்படி? ஏன்னா என்ன நடந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, நான் என் தர்மத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு உங்க ஒவ்வொருத்தரோட ஃபோர்ஃபாதர்ஸும் இருக்கா. 300-400 years back. Your forefathers. அலாவுதீன் கில்ஜியோட ஆர்மி, ஜஸ்ட் 5 men ஆர்மி, நலந்தா யூனிவர்சிட்டியை கொளுத்தி விட்டு எரிச்சாங்க. எவ்வளோ எரிஞ்சுது அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு அந்த யூனிவர்சிட்டி, நலந்தா யூனிவர்சிட்டி ஒரு வாரத்துக்கு எரிஞ்சுது அப்படின்னா எவ்வளோ ஃபியூவல் இருந்திருக்கணும் அது எரியறதுக்கு. அதோட ஃபியூவலாக இருந்தது எது தெரியுமோ? நம்மளோட சாஸ்திரம் தான். நம்மளோட அத்தனை நூல்களும் தான் அதுக்கு ஃபியூவலாக இருந்தது. ஒரு வாரம் எரிஞ்சுது அந்த யூனிவர்சிட்டி. ஜஸ்ட் 5 பேர். அந்த யூனிவர்சிட்டியை எரிச்சா, எல்லா கோவிலும் உடைச்சா, அது மேல மசூதி கட்டினா. அதாவது வில் டியூரண்ட் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ஹிஸ்டாரியன் இஸ் ரைட்டிங், த மோஸ்ட் பிளட்டியஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட் வாஸ் தி இஸ்லாமிக் இன்வேஷன் அப்படின்னு எழுதுறாரு. ஐ எம் ஜஸ்ட் கோட்டிங் ஹிம், ஐ எம் நாட் டெல்லிங் எனிதிங் ஆன் ஹிம். தலையை வெட்டியிருக்கானா, எத்தனை தலையை வெட்டியிருக்காங்க, ரத்த ஆறு ஓடி இருக்கு. யூ ஐதர் கன்வெர்ட் ஆர் டை, யூ கன்வெர்ட் ஆர் டை, யூ கன்வெர்ட் ஆர் டை, இப்படிதான். அதையும் தாண்டி இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கோம். அண்ட் இத்தனை பேர் இருக்கிறதோட இல்லை, பகவத்கீதையை இன்னும் படிச்சுட்டு இருக்கோம், அது பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, tell me something. You think our forefathers would have led an easy life, a comfortable life? இதை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட ஜென்ரேஷன் வரைக்கும் பாஸ் ஆன் பண்ணி கொடுத்துருக்காளே நம்மளோட தாத்தா பாட்டி, நம்ம ஒவ்வொருத்தரோட தாத்தா பாட்டி. அது என்ன சாதாரணமாக இருந்திருக்குமா என்ன அவளோட லைஃப்? இல்லையா? எதனால அவ பண்ணியிருக்கா தெரியுமோ? எதனால நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் விளக்கேற்ற ட்ரெடிஷன் இருக்கு தெரியுமோ? ஏன்னா வீட்டுக்குள்ள அவ அனுஷ்டானத்தை பாதுகாத்தா. வீட்டுக்கு வெளியில போனாதான் தலையை வெட்டுவான். வீட்டுக்குள்ள நான் பண்றேன், சந்தியாவந்தனமா இருக்கட்டும், இன்னி வரைக்கும் சந்தியாவந்தனம் இருக்கு, இன்னி வரைக்கும் காயத்ரி ஜபம் இருக்கு, இன்னி வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்றவா இருக்கா. இதெல்லாம் இன்னி வரைக்கும் கணபதி ஹோமம் நடக்கிறது, ஒரு கல்யாணம் வந்து மந்திரம் சொல்லி நடக்கிறது, இதெல்லாம் இன்னி வரைக்கும் ப்ரொடெக்டா இருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் வீட்டுக்குள்ள அவ அனுஷ்டானத்தை விடல. அண்ட் டுடே என்ன ஆயிடுத்து? ஆஃப்டர் த பிரிட்டிஷ் கேம், நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டோம், யாருமே ப்ராக்டிஸ் பண்றது இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். த ஃபோர்த் காம்பனன்ட் தட் ஐ வாஸ் டாக்கிங் ஆஃப், இன்னொரு 4வது காம்பனன்ட் இருக்கு, அது கடைசியாக பார்க்கலாம். தர்மத்தோட 4வது காம்பனன்ட் எது ஒன்று ரிலிஜியஸ் லைஃப்பை பூர்த்தி பண்ணும். And it will make my religious life, the ritual, the values, the bhavana that நான் எதை கடைப்பிடிச்சு வாழறேனோ அதை மீனிங்ஃபுல்லாக எது ஆக்கும் அப்படின்னாக்க ஸ்டடி ஆஃப் சாஸ்திரா. அதுதான் கம்ப்ளீட் பண்ணும். ஏன்னா என்ன ஆகும், எனக்கு நான் இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு, நான் பாவனாவில் பர்ஃபெக்டாக இருக்கேன், வேல்யூஸில் பர்ஃபெக்டாக இருக்கேன், ரிச்சுவல்ஸும் எதுவும் விடுறதில்லை, எல்லா அனுஷ்டானத்தையும் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு வரும். டெஃபினட்டாக வரும். சின்ன கஷ்டம் வரும், பெரிய கஷ்டம் வரும், எனக்கு கஷ்டம் வரும், எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கை, என்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கை கஷ்டம் வரும். அப்போ என்னாகும், when we are pushed to a state of helplessness, அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு தாட் வரும், பகவான் பகவான்னு சொல்றானே அவன் இருக்கிறது சத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் இல்லையா? அந்த நிலைமைக்கு தள்ளப்படும் பொழுது சர்வசக்திமான ஒன்று இப்படியே அப்படியே புகழறதே புராணங்கள், இப்படியே அப்படியே ஸ்தோத்திரம் பாடுறதே, உனக்கு 1 நாள் 2 நாள் பூஜை பண்ணேன், எத்தனை நாள் நான் வழிபாட்டை விடாம பண்ணியிருக்கேன், நீ என்னை இப்படி கை விட்டுட்டியே, என்னை இப்படி நிராதரவா விட்டுட்டியே அப்படின்னு மனசு தவிக்கும். ஏன் அப்படின்னாக்க, இந்த கொஸ்டின்லாம் ஏன் வருது அப்படின்னாக்க, ஏன்னா நம்ம பகவானோட கொண்டுள்ள உறவு ஃபெய்த் பேஸ்டில் இருந்தது தவிர நாலேஜ் பேஸ்டில் இல்லை. ரிலிஜியன் வந்து ஃபெய்த் பேஸ்டாக பகவானை என்னோட கனெக்ட் பண்ணுற விஷயம், அது மட்டும் போராது. எப்போ அறிவில் நான் வந்து பகவானை புரிஞ்சுக்கிறேனோ அப்போதான் என்னோட ரிலிஜியஸ் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகிறது. அப்போதான் எனக்கு மனசில் இருக்கிற துக்கமானது குறையல் மொத்தமாக நீங்குது. ஆக இப்போ வந்து நீங்கள் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டேன்னு ஒரு கட்டம் இருக்கு. ராவணனுக்கும் ராமனுக்கும் யுத்தம் நடக்கிறச்சே ராவணன் என்ன பண்ணுறான், ஒரு மாய சீத்தையை கொண்டு வந்து கொன்னுட்டு தூக்கி போடுறான். சீத்தை செத்து போயிட்டான். ராமர் அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மூர்ச்சையே. லக்ஷ்மணன் அதை பார்த்துட்டு எந்த அளவுக்கு பொங்குறான்னா, ஒரு மோனோலாக் வரும் அந்த இடத்துல, எந்த அளவுக்கு பொங்குவான் அப்படின்னா, ஏ ராமா கடைப்பிடிச்சியே நீ, தர்மம் தர்மம் தர்மம்னு கடைப்பிடிச்சியே, உனக்கு என்ன பேரு, ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு வால்மீகி வேற பேர் வச்சிருக்கார். இத்தனை தர்மத்தை கடைப்பிடிச்சி என்ன ஆச்சு உன் வாழ்க்கை? கடைசியில் உன் கொண்டாட்டி செத்து போயிட்டான், காட்டுக்கு போன
பண்ண, கஷ்டப்பட்ட, உன் பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கின்னு போனா, எதிர்த்து சண்டை போட்ட, செருப்பு கூட இல்லாம சண்டை போட்ட, கடைசியில் இப்போ அவன் செத்தும் போயிட்டா, என்ன கண்ட நீ தர்மத்தை கடைப்பிடிச்சுன்னு லக்ஷ்மணன் வந்து கத்துறான். ஒரு லக்ஷ்மணனுக்கே இப்படி ஆக முடியும் அப்படின்னாக்கா நீங்க நான் எந்த மாத்திரம் இல்லையா? அதனால ஃபெய்த் பேஸ்டா இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கும் பகவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வெறும் ஃபெய்த்தோட அடிப்படையில் இருந்ததுனாக்க இட் இஸ் ஷேக்கிங். எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபெய்த் பேஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா அடுத்த லெவல் நாலேஜ் பேஸ்டா எனக்கு பகவானோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்காக. அதனால அந்த 4வது காம்பனண்ட்டுக்கு பேரு ஸ்வாத்தியாய அப்படின்னு பேரு. ஸ்வாத்தியாயனா ஸ்டடி ஆஃப் சாஸ்திரா. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் ரிலிஜியனை ஃபாலோ பண்ணணும். என்னுடைய ரிச்சுவல்ஸை பண்ணுறதுக்கு எனக்கு ஐ ஷுட் நாட் ஃபீல் அஷேம். வை ஐ கனெக்டிங் வித் ஈஸ்வரா, ஐ ஷுட் ஐ ஃபீல் அஷேம். இதுதான் எங்காத்த சம்பிரதாயம். திஸ் இஸ் த வே மை எல்டர்ஸ் அட் ஹோம் ஹவ் டாட் மீனா. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் எதுக்கு வெக்கப்படணும், எதுக்கு கூச்சப்படணும்? அதை தைரியமாக பண்ணணும். அதுக்கப்புறம் வேல்யூஸை ஒருபோதும் கைவிடக்கூடாது. அதாவது வேல்யூ அப்படின்னா என்ன தெரியுமா? நான் என்ன எவ்வளோ வேல்யூ பண்ணுறேங்கிறது. இட் இஸ் நாட் அபவுட் ஏதோ ஒரு பண்பு கடைப்பிடிக்கிறது மட்டும் இல்லை. உண்மையிலேயே நான் எனக்கு என்ன எந்த அளவில் நான் என்ன வச்சிருக்கேன், ஹவு கேன் ஐ ஸ்டூப் மை செல்ஃப் டவுன் இல்லையா? அந்த அளவுக்கு என் மேலே எனக்கு மதிப்பு இருக்கணும். அந்த வேல்யூவை கடைப்பிடிக்கிறது இல்லை. அது 2வது விஷயம். 3வது விஷயம், நம்ம சுற்றி இருக்கிறவா கிட்ட, சுற்றி இருக்கிற ஈவன் லிவிங் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் கிட்ட நமக்கு என்ன மரியாதை இருக்குது? காலால் ஒரு விஷயத்தை தள்ளுறது, இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே எல்லாத்துலேயும் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துட்டு, ஏதாவது விழுந்ததுன்னா கையால் குழிஞ்சு அப்படி காலால் அப்படியே தள்ளி விட்டு தூக்கி போடுறது, உதைக்கிறது, இதெல்லாம் நம்மளோட கல்ச்சரே கிடையாது. அதனால் ட்ரீட் எவ்ரி திங் அரவுண்ட் யூ வித் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னால் எவ்ரி திங் அரவுண்ட் யூ வில் ஹாவ் அ பிளேஸ் அட் ஹோம் இல்லையா? இது 3வது விஷயம். 4வது விஷயம், இதெல்லாம் இருந்தால் மட்டும் போராது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும் போராது. பகவான்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் ஆஃப் ஈஸ்வரா, அதுக்கு ஸ்வாத்தியாய ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த 4 விஷயம்தான் தர்மா அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துறது. இதில் அதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்துட்ட டாப்பிக்காக இருந்தது. ஸோ இதோட ஃபாலோ அப்பாக நம்மளுடைய நெக்ஸ்ட் சத்சங்கோட டாபிக் வில் பி ஈஸ்வரா. பகவான்னா யார், கீதையில் பகவான் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அடுத்த டாப்பிக்காக பார்ப்போம். இன்றைக்கி இந்த சத்சங்கை இதோட முடிச்சுப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். இந்த மாதிரி நானே பேசின்னு இருக்கிறது ஒரு சைடு, இன்னொரு சைடு என்றைக்கான ஒரு நாள் ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா கூட சொல்லுங்கோ. அன்றைக்கி நான் பேச மாட்டேன், நீங்கள் கேட்பேல், அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லுவேன். அந்த மாதிரி வச்சுக்கலாமா? கேன் வி பிளான் ஃபார் அ கொஸ்டின் ஆன்சர் செஷன்? யா, ஸோ தட் யூ ஆல் கம் ப்ரிப்பேர்ட் வித் கொஸ்டின்ஸ். நான் இப்போ கொஸ்டின் கேட்டேன்னா உங்களுக்கு ஐயோ நிறையா இருந்தது, இப்போ எனக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு இருக்கலாம். ஸோ மேபி யூ கம் ப்ரிப்பேர்ட் வித் கொஸ்டின்ஸ் அண்ட் வி கேன் டேக் இட் அப். ஏதாவது ஒரு செஷனில் வி கேன் பிளான் ஒன் டே அதுக்கேற்ற மாதிரி.